Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்படிட்டர் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ண நம்ம இன்னைக்கு ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் மெத்தட், இன்னொன்று ஃப்ரீ டூலை யூஸ் பண்ணி எப்படி இந்த காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான சர்வீசஸ்க்கோ இல்லைனா ப்ராடக்ட்டுக்கோ யாரெல்லாம் சர்ச் இன்ஜினில் ரேங்க் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாமே உங்களுடைய காம்படிட்டர் தான். ஸோ இந்த காம்படிட்டர் அனாலிசிஸில் நம்ம ஆல்ரெடி சர்ச் இன்ஜினில் ரேங்க் ஆயிருக்கிறவங்கள லிஸ்ட் பண்ணி அவங்க எந்த மாதிரி அவங்களுடைய வெப் பேஜஸ் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஏன் அவங்க சர்ச் இன்ஜினில் டாப் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க தான் இந்த காம்படிட்டர் அனாலிசிஸை நம்ம பண்ணுறோம். ஸோ இது பண்ணுறதுனால நம்மளுடைய வெப்சைட்டை நாம் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ தான் நாம் நம்மளுடைய காம்படிட்டரை பீட் பண்ணி மேலே வர முடியும். சரி வாங்க இப்போ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இங்கே 10 பேசிக் ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை யுவர் டாப் 10 காம்படிட்டர்ஸ். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போயிட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டையோ இல்லைனா உங்களுடைய சர்வீசஸையோ யூசர் எப்படி கூகுளில் சர்ச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு வாஷிங் மிஷின் சர்வீஸ் இன் வெள்ளூர் அப்படின்னு நான் தேடி இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மை பிஸ்னஸ் பேஜஸ் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஜஸ்ட் டயல், சுலேகா, அப்புறம் இந்தியா மார்ட் இந்த மாதிரியான கிளாசிஃபைடு வெப்சைட்ஸ் எல்லாமே வருவாங்க. ஸோ இவங்கள பீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் பேஸ்ட் வெப்சைட்டை ஒரு கிளாசிஃபைடு வெப்சைட்டோட காம்படிட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய டொமைன் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், அவங்களுடைய பேஜ் அத்தாரிட்டியாக இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்கேஸ் நீங்களும் ஒரு கிளாசிஃபைடு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக இவங்களோட காம்படிட் பண்ணலாம். அடுத்து கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மனுபாய், சர்வீஸ் சென்டர், India.com. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக்காக இந்த கீவேர்டுக்கு ரேங்க் ஆயிருக்காங்க. ஸோ இங்கிருந்து நீங்கள் 10 வெப்சைட்ஸை நீங்கள் செக்ரிகேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வர்ற 4 ரிசல்ட்ஸை விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ்லேயும் இருக்கிற ஒரு 5 வெப்சைட்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் டோட்டலாக ஒரு 10 வெப்சைட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் இவங்களை காம்படிட்டராக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இவங்களை பீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சர்ச் இன்ஜினில் ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களுடைய வெப்சைட்டை ஷோ பண்ண முடியும். அடுத்து டைட்டில் டேக். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய 10 காம்படிட்டரை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த 10 வெப்சைட்டோட டைட்டில் டேக்ஸ் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இது தெரிஞ்சுக்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் டீலர் சர்வீஸ் சென்டர் .in அப்படின்ற வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ஆக்டிவ் டேப் மேலே நீங்கள் ஓவர் பண்ணாவே போதும், அவங்க என்ன டைட்டில் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இங்கே உங்களுக்கு ஃபுல் டைட்டில் டேக் கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த பேஜோட சென்டரில் ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் Ctrl F அமுக்குங்க. இந்த இடத்துல டைட்டில் அப்படின்றத டைப் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு சஜஷனில் காட்டுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரைமரி கீவேர்டாக வாஷிங் மிஷின் சர்வீஸ் சென்டர் இன் வெள்ளூர் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க சர்ச் இன்ஜினோட ரிசல்ட் பேஜில் அப்பியர் ஆகுறாங்க. ஸோ இதில் நிறைய ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற 10 வெப்சைட்டோட டைட்டில் டேக்ஸும் நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்காங்க. ஏன்னா இதை கம்பேர் பண்ணி தான் நீங்கள் உங்களோட வெப்பேஜோட டைட்டில் டேக்கை போட வேண்டியிருக்கும். அடுத்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஸோ சர்ச் இன்ஜினில் நீங்கள் ஒரு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்ஸில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டோட URL தருவாங்க, அடுத்து டைட்டில் டேக் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லைன் இருக்கும். ஸோ ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் URL கொடுத்துருக்காங்க, அடுத்து டைட்டில் டேக் இருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் டேக் இருக்குது. ஸோ உங்களுடைய யூசர் ஃபர்ஸ்ட் உங்களுடைய டைட்டில் டேக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை படிக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த டிஸ்கிரிப்ஷன் டேக்கையும் நீங்கள் ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஈவன் இதில் நீங்கள் உங்களுடைய பிரைமரி கீவேர்டை இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ சர்ச் இன்ஜின்லேயே உங்களுக்கு ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம ஆன் பேஜ் SEOவில் பார்க்க போகிறோம். அப்புறம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற காம்படிட்டரோட மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இதுவும் கம்பேர் பண்ணி தான் நம்மளோட வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். அடுத்து மெட்டா கீவேர்ட்ஸ். ஸோ இது நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுக்காங்க. ரீசன்ட் சர்ச் இன்ஜின் அப்டேட்ஸில் இந்த மெட்டா கீவேர்ட்ஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய காம்படிட்டர் ஆல்ரெடி ஒரு 3 to 4 years ஓல்டு கம்பெனி அப்படின்னும் போது அவங்க கண்டிப்பாக மெட்டா கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரியான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வியூ சோர்ஸில் போயிட்டு கீவேர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் தேடினாவே அவங்க எந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற கீவேர்ட்ஸை நீங்கள் சர்ச் இன்ஜினில் தேடி பாருங்கள். அப்போ அவங்க எந்த பிளேசஸில் ரேங்க் ஆயிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து ஹெட்டிங்ஸ். நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற காம்படிட்டரோட வெப்சைட்ஸில் H1, H2 அப்புறம் H3 இந்த 3 டேக்கில் இருக்கிற டைட்டில்ஸ் எல்லாமே நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா அதில் அவங்க எந்த மாதிரியான கீவேர்டு ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். அடுத்து ஆல்ட் அட்ரிபியூட். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன் அப்படின்னா சர்ச் இன்ஜினால உங்களுடைய இமேஜஸை ரீட் பண்ண முடியாது.
நீங்கள் ஆல் டேக் யூஸ் பண்ணி உங்களுடைய பிரைமரி கீவேர்டை உள்ள போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ சர்ச் இன்ஜினால இந்த இமேஜ் இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற இமேஜ் அப்படின்றத டிசைட் பண்ணிப்பாங்க. இப்போ உங்களுடைய யூசர் நீங்கள் ஆல் டேக்ல கொடுத்துருக்கிற கீவேர்ட்ஸை சர்ச் இன்ஜினில் தேடினாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜஸ் அங்கே டிஸ்பிளே ஆகிறதுக்கு சான்சஸும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஆல்ட் ஆட்ரிபியூட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்களுடைய காம்படிட்டர் எந்த மாதிரியான ஆல்ட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இமேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இமேஜஸ்க்கு ஏதாச்சும் ஆல்ட் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் உங்களோட இமேஜ் மேலே ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜோட யூஆர்எல் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பேர் சர்வீஸ் சென்டர் இன் இந்தியா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்ச் ஃப்ரேஸை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சர்ச் இன்ஜினில் தேடினீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இமேஜஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய காம்படிட்டரோட ஆல் டேக்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்காங்க. அடுத்து கீவேர்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்பேஜஸில் எத்தனை முறை நீங்கள் உங்களுடைய பிரைமரி கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து இது மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய காம்படிட்டரோட வெப்சைட்டுக்கு போயிட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிற கீவேர்ட்ஸ் அந்த வெப்பேஜஸில் எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான கவுண்ட்டாகவும் நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்காங்க. ஏன்னா அவங்க அத்தனை முறை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் அவங்களால சர்ச் இன்ஜினோட ஃபர்ஸ்ட் பேஜில் வர முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவே நம்மளோட வெப்சைட்லையும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால அவங்களுடைய கன்சிஸ்டன்சி என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து லிங்க் அனாலிசிஸ். ஸோ இதில் அவங்க இன்டர்னல் லிங்க்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, அப்புறம் அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, ஸோ இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை அனலைஸ் பண்ண எல்லாமே நம்ம ஃப்ரீ டூல்ஸ் அவைலபிள் இருக்குது. ஏன்னா நம்ம அதை மேனுவலாக பண்ண போனோம் அப்படின்னா இது ரொம்பவே டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோட எண்டில் நம்ம ஃப்ரீ டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அடுத்து URL ஸ்ட்ரக்சர். URL ஸ்ட்ரக்சர் அப்படின்னா டொமைன் நேம் காமன் தான். அதுக்கப்புறம் வர்ற அவங்களுடைய சர்வீசஸ் நேமையும் இல்லைனா அவங்களுடைய ப்ராடக்ட் நேமையும் எப்படி அவங்க செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் ஏதாச்சும் கீவேர்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா இல்லைனா டேரெக்டாக அவங்களுடைய சர்வீசஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதே வெப்சைட்டை பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டொமைன் நேம் இருக்குது. அதுக்கப்புறம் சர்வீஸ் சென்டர் இன் வெள்ளூர் அப்படின்றத அவங்களுடைய URL வச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய காம்படிட்டர் இதே மாதிரியான எக்ஸாக்ட் மேட்சை யூஸ் பண்ணி தான் அவங்களுடைய URL மேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து கூகுள் ப்ரிவ்யூ. இங்கே உங்களுடைய காம்படிட்டரோட வெப்சைட்ஸ் எப்படி சர்ச் இன்ஜினில் அப்பியர் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போயிருங்க. இந்த இடத்துல சைட் கோலன் இந்த வெப்சைட்டோட URL எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் என்டர் அடிங்க. ஸோ இப்போ அவங்களோட வெப்சைட்டில் இருக்கிற எல்லா பேஜஸுமே இங்கே ஷோ ஆகும். ஸோ அவங்க எத்தனை பேஜ் ரேங்க் ஆகிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கான சர்ச் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா சைட் கோலன் அதுக்கப்புறம் அவங்களுடைய வெப்சைட்டோட URL. ஸோ இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவங்க கூகுளில் எந்தெந்த பேஜுக்கு ரேங்க் ஆகிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம மேனுவலாக பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஏன்னா ஒரு டைட்டில் டேக்கை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், மெட்டா டேக்கை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், மெட்டா கீவேர்ட்ஸை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ஹெட்டிங்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆல் டேக் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் வியூ சோர்ஸ் போயிட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க நிறைய டைம் எடுக்கும். ஸோ இந்த காம்படிட்டிவ் அனாலிசிஸை நீங்கள் பெய்ட் ப்ளஸ் ஃப்ரீ டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் கீவேர்ட் ரிசர்ச்சில் பெய்ட் டூல்ஸ் எல்லாமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் காம்படிட்டிவ் அனாலிசிஸை வந்து பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நான் ஃப்ரீ டூலை யூஸ் பண்ணி தான் காம்படிட்டிவ் அனாலிசிஸ் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபைட் SEO டூல் தான். ஸோ ஆல்ரெடி நான் காம்படிட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு டூலை வந்து நான் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா simplified-elearning.in அப்படின்ற என்னோட வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இங்கே டூல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அதில் காம்படிட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ simplifiedseotool.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ இதுவும் நம்மளுடைய வெப்சைட் தான். இங்கே சைடு பை சைடு டொமைன் கம்பேரிசன் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வெப்சைட் அதுக்கப்புறம் உங்களுடைய காம்படிட்டர் வெப்சைட் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்க முடியும். இந்த ரிசல்ட்ஸில் நீங்கள் உங்களுடைய காம்படிட்டர் எதுலெல்லாம் உங்களுடைய பெட்டராக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 2 கம்பேரிசன் வந்து பண்ணுவோம். ஆல்ரெடி நான் வாஷிங் மிஷின் சர்வீஸ் சென்டர் இன் வெள்ளூர் அப்படி தேடி இருந்தேன். ஸோ இங்கே கிடைக்கிற ரிசல்ட்ஸ்லேருந்து ஒரு கம்பேரிசன் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் இந்த வெப்சைட் அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட URL மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து ஸோ 2 URL கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அனலைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கிராஃப் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதுலேயே யார் பெஸ்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பேஸ்ட் ஆன் த ஸ்கோர். அடுத்து டைட்டில் டேக், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, மெட்டா கீவேர்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அவங்களோட ஹெட்டிங் எப்படி இருக்குது, அப்புறம் கூகுளோட ப்ரிவ்யூ எந்த மாதிரி இருக்குது, அடுத்து எந்த மாதிரியெல்லாம் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கீவேர்ட் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் பண்ணால் தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய யூசர் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்காங்க. அடுத்து
HTML ரேஷியோ, G கம்பேரிஷன்ஸ், XML சைட் மேப், robot.txt இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா சைட் ஆடிட் வந்து அப்போ தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக ஒரு காம்படிட்டிவ் அனலிசிஸ் பண்ண நான் லிஸ்ட் அவுட் பண்ண அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சாவே போதும். அடுத்த வீடியோவில் நம்ம சைட் ஆடிட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்போ இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்களுடைய காம்படிட்டிவ் அனலிசிஸை இந்த சிம்பிளிஃபைட் SEO டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்க முடியும். இது உங்களுடைய ஒர்க்கை ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஸோ இதுக்கான லிங்க் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய simplified-elearning.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு காம்படிட்டிவ் அனலிசிஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.